பழைய காலத்தில் கோல்டன் என்ற பெயருள்ள ஒரு மன்னர் இருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அதுதான் பேராசை. தனது நாட்டை விட, தன் குடும்பத்தை விட தங்கத்தின் மீதுதான் அவருக்கு அதிக பிரியம் இருந்தது. ஒரு நாள் மன்னர் கோல்டன் தனது தங்க அறையில் அமர்ந்து தங்க நாணயங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தபோது அங்கே ஒரு சாமியார் தோன்றினார். மன்னர் சாமியாரிடம், ஐயா, என் செல்வம் இன்னும் பெருக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சாமியார் சிரித்துக்கொண்டே, மன்னா, நீங்கள் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறட்டும், இதுதான் என் வரம் என்று கொடுத்தார். மன்னர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். அந்த வரம் எவ்வளவு ஆபத்தானது என்று தெரியாமல், இதுதான் உலகின் மிகச் சிறந்த வரம் என்று ஆர்ப்பரித்தார். உடனே அவர் அங்குள்ள ஒரு கல்லை தொட்டார். அது சுத்த தங்கமாக மாறியது. அவர் ஒரு மரத்தின் கிளையை ஓடித்தார். அதுவும் மின்னும் தங்கக் கிளையாக மாறியது. மன்னர் மிகவும் சந்தோஷப்பட்டார். தான் உலகிலேயே மிகவும் பணக்காரன் என்று நினைத்தார். மதிய உணவு நேரம் வந்தது. மன்னர் சாப்பிடாமருந்தார். ஒரு திராட்சை பழத்தை எடுத்து வாயருகே கொண்டு சென்றார். அந்த பழம் தங்கமாக மாறிவிட்டது. அவர் தண்ணீர் குடிக்க முயன்றார். தண்ணீரும் திடமான தங்கமாக உறைந்து விட்டது. அவருக்கு பசிக்க ஆரம்பித்தது. பயம் தொற்றிக் கொண்டது. அப்போது மன்னரின் அன்பான மகள் ஓடி வந்து அப்பா என்று அவரை அணைத்துக் கொள்ள முயன்றாள். மன்னர் அவளை தடுக்க நினைப்பதற்குள் மகளின் மீது கைப்பட்டுவிட்டது. பாவம், அந்த இளவரசி ஒரு குளிர்ந்த உயிரற்ற தங்கச்சிலையாக மாறிவிட்டார். மன்னர் கோல்டன் கதறினார். தன் ஆசையால் உலகின் மிக விலைமதிப்பற்ற பொக்கிஷமான தன் மகளை இழந்துவிட்டேனே என்று அழுது புலம்பினார். தங்கத்தை விட அன்பு, பாசம், உணவு மற்றும் வாழ்க்கைதான் முக்கியம் என்பதை அப்போதுதான் அவர் உணர்ந்தார். மன்னர் சாமியாரை தேடிச் சென்று, ஐயா, என் வரத்தை எடுத்து விடுங்கள், எனக்கு தங்கம் வேண்டாம், என் மகள் வேண்டும் என்று மன்றாடினார். சாமியார் மனம் இறங்கி, உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்று உணர்ந்தாயா என்று கேட்டு வரத்தை நீக்கினார். மன்னர் தன் மகளை மீண்டும் பெற்றார். அன்று முதல் பேராசையை விட்டுவிட்டு மக்களையும் குடும்பத்தையும் நேசிக்கும் நல்ல மன்னராக ஆட்சி செய்தார். நீதி கருத்து: பேராசை எப்போதும் துன்பத்தையே தரும்.